தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு வருகின்ற 21ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெறவிருக்கிறது. அதன் பிறகு டிசம்பர் 22ல் இருந்து அரையாண்டு தேர்வு விடுமுறை தொடங்கவிருக்கிறது. இந்த சூழலில் ஏற்கனவே கடந்த காலாண்டு தேர்வு விடுமுறை நாட்களில் நீட் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது. காலாண்டு தேர்வு விடுமுறை விடப்பட்டிருந்த அத்தனை நாட்களிலும் நீட் சிறப்பு பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டிருந்தது. அதே போன்று தற்போது அரையாண்டு தேர்வு விடுமுறை நாட்களிலும், அதாவது வருகின்ற டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு நடத்துவதற்கு பள்ளிக்கல்வி முடிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. தமிழகம் முழுவதும் 413 மையங்களிலும் ஆசிரியர்கள் மூலமாகவும் வீடியோ கான்பரன்சிங் மூலமாகவும் நீட் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. அதே போன்று அந்த பயிற்சி வகுப்புகளை வருகின்ற அரையாண்டு தேர்வு விடுமுறை நாட்களில் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு மாணவர்களை முழுமையாக வருகின்ற அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறவிருக்கின்ற நீட் தேர்வுக்கு தகுதி பெற வைக்கின்ற முயற்சியில் பள்ளிக்கல்வி ஈடுபட்டிருக்கின்றது. அதையொட்டி வருகின்ற 23ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை தொடர்ந்து இருக்கக்கூடிய 7 நாட்களுக்கும் நீட் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு நடத்துவதற்கு பள்ளிக்கல்வி முடிவு செய்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 413 நீட் பயிற்சி மையங்களிலும் அந்த எத்தனை மையங்களிலும் முழுமையாக இந்த 8 நாட்களிலும் நீட் பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கு பள்ளிக்கல்வி முடிவு செய்திருக்கிறது. அதற்கான தற்போது உத்தரவை தற்போது பள்ளிக்கல்வி வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 413 மையங்களுக்கும் கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனையொட்டி அந்த ஆசிரியர்கள் அந்த பயிற்சி மையங்களுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இதுவரை வந்து கொண்டிருந்த மாணவர்களை வருகின்ற அரையாண்டு தேர்வு முடிந்த பிற்பாடு 23ஆம் தேதி தொடர்ந்து நீட் தேர்வு பயிற்சிக்காக அவர்கள் அழைத்து வரப்படுவார். அதன் பிறகு அவர்களுக்கு அத்தனை நாட்களிலும் காலை மற்றும் மாலை என்ற 2 வேளைகளிலும் தொடர்ந்து நீட் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு நடைபெறவிருக்கிறது. அந்த பயிற்சி வகுப்பின் போது பள்ளிக்கல்வி அமைச்சரும் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக நீட் தேர்வு பயிற்சி பெற இருக்கக்கூடிய மாணவர்களிடம் உரையாடுவார் என்று எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பள்ளிக்கல்வி அமைச்சர் மட்டுமல்லாது பல்துறை, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கணிதம், உயிரியல், இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடமாக சேர்ந்த வல்லுநர்களும் அந்த சிறப்பு நாட்களின் போது பணிகள் வந்து மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கான பயிற்சிகளை சிறப்பாக வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிபிஎஸ்இ மற்றும் எஸ்இஆர்டி போன்ற சிலபஸின் அடிப்படையில் இந்த மாணவர்களுக்கு நீட் பயிற்சியானது வழங்கப்படவிருக்கிறது. தொடர்ந்து இந்த பயிற்சியானது இந்த 8 நாட்களுக்குமாக வழங்கப்படவிருக்கிறது. இந்த 8 நாட்களிலும் காலை மற்றும் மாலை போன்ற 2 வேளைகளிலும் மாணவர்களுக்கு நீட் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட இருப்பதாக பள்ளிக்கல்வி தற்போது முடிவு செய்திருக்கிறது. இதற்கான சுற்றறிக்கையானது அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 32 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் 413 மையங்களில் இந்த நீட் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் வருகின்ற 23ஆம் தேதி தொடங்கி வருகின்ற 31ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அதன் பிறகு மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து வழக்கம் போல் வகுப்புகள் தொடங்கப்படவிருக்கிறது. அப்படி வகுப்புகள் தொடங்கப்படும் போது ஒவ்வொரு நாளும் மாலை வேளைகளிலும் இந்த நீட் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி நடத்த பள்ளிக்கல்வி முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வு நெருங்கி வருகின்ற சூழ்நிலையில் மாணவர்களுக்கு முழு ஆண்டு தேர்வு நெருங்கி வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் மாலை வேளைகளிலும் தொடர்ந்து நீட் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கும் பள்ளிக்கல்வி முடிவு செய்தது. ராமகிருஷ்ணன், 413 மையங்கள்ல இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. எந்தெந்த பகுதிகள் எல்லாம் வந்து இது நடைபெறுதுன்னு ஏதாவது தகவல் இருக்கா? சென்னையை பொறுத்தவரை மொத்தமாக 31க்கும் மேற்பட்ட நீட் தேர்வு பயிற்சி மையங்களில் இந்த பயிற்சியானது வழங்கப்படுகிறது. அதே போன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களையும் சேர்த்து மொத்தமாக 413 பயிற்சி மையங்களில் இந்த நீட் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியானது நடைபெறவிருக்கிறது. இந்த 413 மையங்களிலும் நேரடியாக வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் மூலமாகவும் அது மட்டுமன்றி வீடியோ கான்பரன்சிங் மூலமாகவும் இந்த நீட் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியானது வழங்கப்படுகிறது. குறிப்பாக இணையத்தில் நீட் தேர்வுக்கென்று பிரத்யேகமாக பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நீட் தேர்வுக்கான மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் காணொலிகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காணொலி மற்றும் பிரத்யேக பாடத்தின் அடிப்படையில் இந்த 413 மையங்களிலும் நீட் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெறவிருக்கிறது. தொடர்ந்து வருகின்ற 23ஆம் தேதி 31ஆம் தேதி வரை இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறவிருக்கிறது. அந்த பயிற்சி வகுப்பின் போது மாணவர்களுக்கு கூடுதலாக பாடத்தை கற்றுத்தர முடியும் என்றும் அதன் அடிப்படையில் வருகின்ற ஆண்டில் நடைபெறக்கூடிய நீட் தேர்வில் அதிக அளவிலான மாணவர்களை அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து மாணவர்களை தேர்ச்செறிய வைக்கும் வகையிலும் இந்த பயிற்சியானது அமையும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதற்கான சுற்றறிக்கை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் நீட் தேர்வு பயிற்சி வழங்கக்கூடிய ஆசிரியருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வருகின்ற அரையாண்டு தேர்வு விடுமுறை நாட்களில் அனைத்து பள்ளிகளைச் சேர்ந்த நீட் தேர்வுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய ஆசிரியர்களும் கட்டாயம் இந்த 8 நாட்களும் பயிற்சி நிலையங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு பயிற்சி வழங்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.